இன்னைக்கு நம்ம மீன் குழம்பு எப்படி வைக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். சட்டி வச்சிருக்கோம், அதில் கடுகு தாளிச்சிடலாம், வெந்தயம் தாளிச்சிடலாம், கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துடலாம், கருவேப்பிலை சேர்த்துடலாம், ஒரே ஒரு காஞ்ச மிளகாய், ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம், அரிஞ்ச வெங்காயத்தை சேர்த்துடலாம், கல் உப்பு சேர்த்துடலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம புளி ஊற வச்சு வச்சுருக்கோம், இதை போட்டுக்கலாம். ஒரு 10 காஞ்ச மிளகாய் போட்டு 10 பல்லு பூண்டு, கொஞ்சமாக மிளகு, கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கலாம், ஒரே ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். இதை இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்துடுவோம். வெங்காயம் நல்லா வதங்கிருக்கு, நம்ம அரைச்சிட்டு வந்த விழுது இதில் சேர்த்துடலாம். இதுக்கு அடுத்து நம்ம குழம்புக்கு தேவையான தக்காளி அரைச்சிட்டு வந்துட்டோம், இதில் சேர்த்துடலாம். குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். எல்லாமே நல்லா கிளறி விட்டுலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டும். கொதிக்கும் போது நாம் மீன் சேர்த்துடலாம். குழம்பு இப்போ நல்லா கொதிக்குது. கொதிக்கும் போது நாம் அதில் மீன் சேர்த்துடலாம். கழுவி வச்சுருக்கோம் இல்லையா, இப்போ மீன் உடையாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் அப்படியே வச்சு சிம்மில் வச்சுருங்க. இப்போ நாம் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடிக்குது. 2-3 பூண்டு நசுக்கி அதில் சேர்த்துருங்க. பச்சை மிளகாய், ஒரே ஒரு காஞ்சி மிளகாய் சேர்த்துக்கலாம். இதை நம்ம இப்போ குழம்புல சேர்த்தாச்சு. சூப்பரான கமகமன் மணக்கிற மஞ்சள் மீன் குழம்பு ரெடி.